ஆனா அந்த அரசியலையும் ஜோதிடத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படின்றதுக்கு விஜயும் அதுக்கு ஒரு உதாரணமா தெரிகிறாரு மாதிரி தினமலர்ல ஒரு செய்தி ஒரு அழகான போட்டிருந்தாங்க. சிவப்பு சந்தன மாலையா, அது என்ன சிவப்பு சந்தன மாலை அதெல்லாம் அணிஞ்சிருக்காரு. ஆமா, புதுச்சேரியில ஒரு ஜோசியர் விஜய்க்கு ஜோதிடம் பார்த்து அவர் டென்ஷனா இருக்கிறாரு, அவரை கூலா இருக்கணும், ஏன்னா கூட்டணியெல்லாம் எதுவும் வரலன்ற டென்ஷன் இருக்குது அவருக்கு, பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அனுசரணையா இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தீர்வுக்காக சிவப்பு சந்தன மாலைய வெள்ளியில கோத்து கொடுத்துருக்கிறாங்க. நீங்க சிவப்பு சந்தன மாலைக்கு கருங்காலி எல்லாம் இருக்கு, சிவப்பு சந்தன மாலை கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல, நான் இன்னைக்குதான் அந்த இதுல படிக்கிறதுல பாக்குறேன். நம்ம இமயமலையில இருந்து தனியா. ஆமா, இது ஒரு இப்ப என்னன்னா கருங்காலி மாலை நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு காலகட்டத்துல பெரிய அளவு வைரலா போய் எல்லாரும் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அநேகமாக சிவப்பு சந்தன மாலையும் விற்பனைக்கு வந்துடும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கட்சியிலேயே 1.5 கோடிக்கு மேல தொண்டர்களை சேர்த்திருக்காங்க. அதனால ஒரு வியாபாரம் இருக்கு, அதை பார்த்து மத்தவங்களும் இன்ஃபுளுன்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. யாராவது இப்பயே ஆன்லைன்ல தொடங்கிட்டா அந்த வியாபாரம் நல்ல விறுவிறுப்பா போகும். சந்தனமணி மாலை, நம்ம விஜய் அணியும் சிவப்பு சந்தன மணி நம்மளே கூட தொடங்கிடலாமா? அப்படி ஒண்ணு போட்டாச்சுன்னா அமோகமான விற்பனை. தாவேக்கா வளருதா இல்லையா, கூட்டணி அங்க வருதோ இல்லையோ தெரியல, சிவப்பு சந்தன மாலை விற்பனை மட்டும் அமோகமா வந்துடும் தெரியுது. ஆனா ஒண்ணு மட்டும், சிவப்பு சந்தன மாலை விமல்ல வியாபாரத்தை தாண்டி விஜய்க்கு பக்கம் கொஞ்சம் பேர் நகர்றதுக்கான பிளானை வச்சு திமுக கேம் பண்றாங்கன்னு மட்டும் நல்லா தெரியும். இல்ல அவங்க ஆமா திமுக கேம் பண்றாங்கன்னு ஒண்ணு. இவங்க தினமலர்ல இன்னைக்கு போட்டிருக்கிறது என்னன்னா, காங்கிரஸ் மேலிட நிர்வாகியை சந்தித்து பேசியிருக்கிறார், ராகுல் காந்தியிடம் அவர்கள் பேசி ஒப்புதல் பெற்ற பின்னர் நாங்கள் கூறுகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்கலாம் செய்தி வந்திருக்குது. சரி, இப்படி ஒரு பக்கம் விஜய் கூட்டணிக்கான ஒரு விசிகாவை அணுகுவது, கம்யூனிஸ்டை அணுகுவது, காங்கிரஸை அணுகுவது அப்படின்றதெல்லாம் செய்தி வந்துட்டு இருக்கிறாங்க.